Hi students, this is Alex here. Example 7.2. நமக்கு 3 different triangular plot கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எல்லா பெரிமீட்டரும் சேம் 120 மீட்டர். அதோட சைடோட லென்த்தும் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல help the buyer to decide which among these will be more spacious. So more spacious அப்படின்னா நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ எது அதிகமான ஏரியா இருக்கோ அதுதான் வந்து more spacious. இப்போ இந்த கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதோட பெரிமீட்டர் வந்து 120 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் சைட்ஸ் இங்க பாத்தீங்களா, இதுல வந்து 30, 40 and 50. ஸோ அதிகமா இருக்கிறது ஹைபோடென்யூஸ்ல வந்துடும். ஸோ இது வந்து 30, இது 40, இது வந்து 50. எல்லாமே மீட்டர்ல இருக்கு. அடுத்தது அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ இதுல டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணணும். ஸோ 35, 40, 45 இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு 35, இது 40, 45. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து 40 இதோட சைட்ஸ். ஸோ இது 40, இது 40, இது 40. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு கேஸ்லையும் தனித்தனியா செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளில் நம்ம வந்து எதெல்லாம் ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஏ ஈக்குவல் டு 30, பி வந்து 40, சி வந்து 50. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும். எப்போவுமே ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2 செமி பெரிமீட்டர். ஸோ இது வந்து 30 பிளஸ் 40 பிளஸ் 50 ஹோல் டிவைட் பை 2. டோட்டலாக இதெல்லாம் ஆட் பண்ணால் 120 வரும். 120 by 2 equal to 60. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்லேயே வந்து எல்லாத்தோட பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம இதுல இருந்தும் டைரக்டா எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் இப்போ இதுல எஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2 அப்படின்னு போடுறோம் இல்லையா? ஸோ இதுல வந்து ஏ பி சி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி அவங்க 120 கொடுத்துருக்காங்க. ஸோ 120 by 2 அப்படின்னு போட்டால் 60 அப்படின்னு வரும். ஸோ இதுலயும் டைரக்டா 60 வரும். ஏன்னா எஸ்ன்றது ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2. இப்போ மூணுமே ஈக்குவலா இருக்கு. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது வந்து ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. ஸோ ரூட் ஆஃப் 60 இன்டூ 60 minus 30 into 60 minus 40 into 60 minus 50. இதோட calculation root of 60 into 30 into 20 into 10. இப்போ இதை வந்து நம்ம இந்த நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணா இது 18 வரும். 18 into 36. ஸோ 36 4 0 இருக்கு. 1 2 3 4 ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஸோ 36 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 6. 4 0 இருக்கு. 2 0க்கு நம்ம ஒரு 0 போடும். ஸோ டோட்டலா இது வந்து 600 மீட்டர் ஸ்கொயர். இப்போ செகண்ட் கேஸ்ல வந்து நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இதோட சைட்ஸ் எல்லாம் நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஸோ ஏரியா ஃபார்முலா இங்க ஆல்ரெடி எழுதி இருக்கிறனால நான் இங்க டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். ஸோ இது வந்து ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ. ஸோ 60 மைனஸ் 35, 60 minus 40, 60 minus 45. இதோட simplification area equal to root of 60 into 25 into 20 into 15. ஸோ இதை நம்ம ஃபேக்டர்ஸாக பிரிச்சா இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ 60 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 30, அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 15. இங்கே ஆல்ரெடி ஒரு 15 இருக்கிறனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி 25 வந்து 5 into 5, 20 வந்து பார்த்தீங்கன்னா 4 into 5 அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ டோட்டலாக இது நம்ம ரூட் ஆஃப் 60 வந்து 2 into 2 into 15, 25 வந்து 5 into 5, அடுத்தது 4 into 5, அடுத்தது 15 as it is. இப்போ இதில் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 2 பேர், அதாவது 2 into 2 இருக்கு. அதுக்கப்புறம் 15 and 15 இருக்கு.
ஸோ இது வந்து ஒரு 2வும் ஒரு 15ம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு 5 இருக்கு, அதுக்கு ஒரு 5 எடுத்துக்கலாம். ஒரு 4 இருக்கு இல்லையா, அதுக்கு ரூட் எடுத்தா 2. அது போக தனியாக ஒரு √5 வந்துருச்சு. ஸோ √5யோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. √5 அப்படின்றது 2.236. ஸோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது டோட்டலாக 670.8 அப்படின்னு வருது. இவ்வளோ மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது இந்த தேர்ட் ட்ரையாங்கிளில் இதோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். இது எல்லாமே 40. ஸோ நம்ம வந்து எஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஏரியா போடும்போது ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இப்போ டோட்டலாக ரூட் ஆஃப் 60 இன்ட்டு 20 இன்ட்டு 20 இன்ட்டு 20. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இது இந்த 6 வந்து நம்ம 2 இன்ட்டு 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது போக ஒரு 0 இருக்கு, அதனால இன்ட்டு 10. ஓகே, இந்த 20 நம்ம வந்து 2 இன்ட்டு 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 20 இன்ட்டு 20யை ஆஸ் இட் இஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேராக எடுக்கும்போது இந்த ரெண்டு 10க்கு பதில் ஒரு 10 எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு 20க்கு பதில் ஒரு 20 எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு 2க்கு பதில் ஒரு 2 எடுத்துக்கலாம். அது போக ஒரே ஒரு 3 மட்டும் தனியாக இருக்கு. ஸோ 2 இன்ட்டு 10 இன்ட்டு 20, அது போக ஒரு √3. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் இது டோட்டலாக 2 இன்ட்டு 2 4, அது போக ரெண்டு 0 இருக்கு. ஸோ √3. √3யோட வேல்யூ 1.732. இதை மல்டிப்ளை பண்ண பிறகு 692.8 மீட்டர் ஸ்கொயர். இப்போ கொஸ்டின்ல வந்து எது வந்து மோர் ஸ்பேசியஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? அதாவது இதுல அதிக இடப்பரப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இருக்கிறதுலையே இதுதான் ஹையஸ்ட், 692. ஸோ இதுதான் வந்து மோர் ஸ்பேசியஸ் அப்படின்னு சொல்லணும்.